ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ரெசிபி. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி ஸ்நாக்ஸ் ரெசிபி சோயா சங்க்ஸ் ட்ரை. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் சோயா சங்க்ஸ், வெங்காயம், தக்காளி, ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு. சோயா சங்க்ஸ் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம சாப்பிட்லாம். இந்த மாதிரி நம்ம சூடாக சர்வ் பண்ணும்போது இதோட டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். இந்த ரெசிபி நம்ம ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு நம்ம டிஃபன் பாக்ஸ் ஸ்நாக்ஸாகவும் நம்ம கொடுக்கலாம். இந்த சோயா சங்க்ஸ் ட்ரை ஃப்ரை நம்ம ரைஸோடையும் நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அடுப்பில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம சோயா சங்க்ஸை நம்ம இதில் ஊற வச்சுக்கலாம். நம்ம இது ரெண்டு மெத்தடில் பண்ணலாம். நம்ம சில் வாட்டர்லேயும் நம்ம ஊற வைக்கலாம். நம்ம கோல்டு வாட்டரில் ஊற வைக்கும்போது இது ஊறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தண்ணி சூடு பண்ணிவிட்டு நீங்கள் அதில் ஊற வச்சிங்கன்னா ஒரு 15 to 20 minutes ஊற வச்சா போதும். அது சீக்கிரமாக சாஃப்ட் ஆயிரும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட நான் சோயா சங்க்ஸ் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். நான் அதை கூட நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு தடவை நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த தண்ணியில் நல்லா அழுத்தி விட்டுட்டு இது ஒரு 15 to 20 minutes நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். இது நல்லா ஊறட்டும். இந்த மாதிரி நம்ம ஹாட் வாட்டரில் நம்ம இந்த மாதிரி ஊற வைக்கும்போது நமக்கு சீக்கிரமாக ஊறிடும். ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ அதுக்குள்ளே நம்ம மற்ற ப்ராசஸ் எல்லாம் பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இது கூட நான் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது கூட நான் கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அது கூட நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பொடியாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட நான் சேர்த்துக்கிறேன். நான் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை அது கூட நான் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோட நல்லா வதக்கிக்கலாம். நமக்கு தக்காளியும் நல்லா குக் ஆகணும். இது கூட கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம உப்பு சேர்த்து வதக்கும் போது நமக்கு தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்காக தான் நான் லைட்டாக தான் நான் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நமக்கு வெங்காயம் தக்காளி நல்லா பைண்ட் ஆகி வரணும். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இது நல்லா பைண்ட் ஆகி வந்துருச்சு. வெங்காயம் நல்லா வெந்துருச்சு, தக்காளியும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இது கூட மற்ற ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அதோட ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நமக்கு வெங்காயம் தக்காளி கூட நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்தியாச்சு. இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது ரொம்ப ட்ரையாக இருக்குது, அதனால நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம்.
தண்ணி சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். அதோட நம்ம ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துருக்கோம். அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடும். அதுக்காக தான் நான் ஒரு நிமிஷம் குக் பண்ணுறேன். குக் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற சோயா சங்க்ஸ் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நான் ஊற வச்சிருந்த சோயா சங்க்ஸ் நான் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் சுடு தண்ணியில் ஊற வச்சிருந்ததுனால உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்க. இது கூட நான் எல்லாமே சேர்த்துக்கிறேன். நீங்கள் நல்லா 2 தடவை வாஷ் பண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரையாக தான் நம்ம சேர்த்தணும். நம்ம புளியாமல் சேர்த்தக்கூடாது. சேர்த்தும் போது நமக்கு அதோட டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு வச்சு நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ட்ரையாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மசாலாஸ் கூட. இப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். நீங்கள் அதுக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்பைசஸோட ஒரு 4 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். அதுக்கு கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இந்த ஸ்பைசஸோட ஒரு 4 நிமிஷம் நல்லா வேகட்டும். இந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகுற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். இந்த மசாலாஸ் கூட வேகும் போது நமக்கு உப்பு காரம்லாம் நல்லா பிடிக்கும். நமக்கு இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ட்ரை ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நமக்கு தண்ணி எல்லாமே சுண்டிருச்சு. நமக்கு பார்க்கும்போதே தெரியுது தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஃபைனலாக மல்லி இலை சேர்த்துக்கிறேன். மல்லி இலை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை அது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு இந்த சோயா சங்க்ஸ் நல்லா ட்ரையாக இருக்குது. இப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு சர்விங் பிளேட்க்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். சூடாக இருக்கும்போது நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இது இந்த மாதிரி நம்ம சூடாக சர்வ் பண்ணும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப யம்மியாக இருக்கும். இது செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி. 10 மினிட்ஸில் நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். இது நம்ம ரைஸோடையும் சாப்பிடலாம். அதே மாதிரி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இது ரொம்ப ஆப்டான டிஷ். அதோட இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இது மார்னிங் டைம் நம்ம டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணும்போது அதுக்கு ஸ்நாக்ஸாகவும் இது நம்ம கொடுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ. டேக் கேர். பாய்.